ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய மெரின் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறது பார்த்தோன்னா மெரின் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த மீன் அருங்காட்சியகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேரளாவிலே ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லக்கூடிய மெரின் வேர்ல்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க முடிச்சா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஈரோட்டிலேருந்து திருச்சூர், நம்ம வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்தில் போயிட்டு ட்ரெயின் மூலிமா நம்ம போனோம்னா, ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மெரின் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சவக்காடு அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரின் வேர்ல்டு இருக்குது. நம்ம அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நம்ம அந்த சவக்காடு அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இறங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முன்னாடியே வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மெரின் வேர்ல்டு. இந்த மெரின் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 400 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம ஒரு ஆளுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 400 ரூபா, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 280 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே இங்கேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி. காலையில் டைமிங் பார்த்தோன்னா காலையில் 10 மணி 10:30லேருந்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் தான் டைம் இருக்குது, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். இதே சனி ஞாயிறு பார்த்திங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நமக்கு முன்னாடியே நம்ம வரும்போது இந்த பாருங்கள், கலரான ஏகப்பட்ட மீன் வகைகளான அனைத்து மீன்களும் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கக்கூடியது. நம்ம பார்க்கும்போது இந்த ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், சுறா மீன் எல்லாமே பார்க்கும்போது பாருங்கள் ஏகப்பட்டது இருக்கும். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு டனலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இறங்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வழியாக வந்து மீன்களெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கடலில் நேராக பார்க்குற மாதிரியே இருக்கக்கூடிய மீன்களாக ஏகப்பட்ட வண்ண மீன்கள்லாம் நிறைய இருக்குது. கடலில் வாழக்கூடிய அரிய வகை மீன்களெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இங்கே பார்க்குற இடத்துல நிறையாவே இருக்கும். ஒவ்வொரு மீனும் பார்க்கும்போது பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். கூட்டமெல்லாம் வந்து பாருங்கள், சீசன் டைமில் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரின் வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் எல்லாம் நிறையா பேர் வந்திருப்பாங்க. இங்கே பார்க்குறதுக்கு இடம் நல்லா பெருசாக இருக்கிறனால பாருங்கள், கலராக வந்து பார்த்திங்கன்னா மீன் கடலில் பார்க்குற மாதிரி சுறா மீன்கள் மாதிரி எல்லாமே பெரிய பெரிய மீன்கள்லாம் நிறையாவே இங்கே இருக்குது. குழந்தைங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னு கூட சொல்லலாம். கலரான மீன்கள் இந்த இடத்துல பாருங்கள். மீன்களை வந்து தீனி போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், இந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா புகை ஊதுற மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா எடுத்து மீனுக்களை வந்து பார்த்திங்கன்னா தீனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. ஒவ்வொரு மீனும் அப்படியே அங்கேயே சாப்பிட்டு எல்லாமே விளையாடுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ப்யூர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே தண்ணியும் நல்லா நீட்டாக இருக்கும். மீனும் பார்த்திங்கன்னா இங்கே வளர்த்துற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே நிறையா மீன்கள் இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான இடமா இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு மீனுக்கு அப்படியே சாப்பாடு உண்டானது எல்லாமே எடுத்து போடுறாங்க. ஒவ்வொன்றும் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுக்குங்க மீன் வளர்த்துற இடத்துல. இந்த இடத்துல மீன்களை நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அமைதியாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன்களை நல்லா விளையாடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடமா காட்டுவாங்க இந்த இடத்துல. இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு சைடாக அப்படியே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போனதுக்கப்புறம் முன்னாடியே பாருங்கள், கலர் மீன்களெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்டது இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தீனி போட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா மீனும் வந்து கையிலேயே விளையாண்டுட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மேலே கரை மேலே வந்து இருக்கும் மீனெல்லாம். இங்கே எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கையில் தீனி வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துல மீன் ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு கையை நீட்டும் போது பாருங்கள் எல்லாமே வந்து கையிலே ஏறி விளையாண்டுட்டு தீனியெல்லாம் சாப்பிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல முன்னாடி பார்த்தா தொட்டியில் வந்து வலை மாதிரி கட்டிவிட்டு ஃபுல்லாகவே தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்குறதுக்கு பாருங்கள் மீன்கள் ஏகப்பட்ட மீன் எல்லாமே பாருங்கள் கரையில் நம்ம சைடு ஒட்டி நம்ம தீனி போடுறனால நம்ம பக்கத்தில் தான் எல்லா மீனுமே இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து தொட்டு விளையாடுறதுக்கு ஒரு இடமான இடம் சூப்பரான இருக்குது இந்த இடத்துல. கலர் மீன்கள் பாருங்கள், ஆரஞ்சு கலர் வந்து ஒயிட் கலரு, ரெட் கலர் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த 3 வகையான மீன்களும் பாருங்கள், இந்த 3 கலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருமே தீனியெல்லாம் பாருங்கள் அதிகம் மீன்கள்லாம் போட்டு தொட்டு பார்த்துட்ருப்பாங்க. மீன் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே கை மேலேயே விளையாண்டுருக்கோம், எதுவுமே ஓடாமல். இந்த சைடெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்தது பாருங்கள், முன்னாடி போகும்போது பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து பாருங்கள் முன்னாடி ஒரு டனல் வழியாக நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு கீழே நாம் இருக்கிற மாதிரி கிளாஸ் நமக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு குகை வடிவத்தில் தான் இருக்குது எல்லாமே உள்ளே பார்க்குறதுக்கு. மீன் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்கள் பெரிய பெரிய மீன்களெல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுறா மீன் மாதிரியே பாருங்கள், பக்கத்தில் ஒரு பெரிய மீன் வந்து பாருங்கள், அந்த வால்கிட்டெல்லாம் நல்லா நீட்டாக கலராக இருக்கக்கூடிய மீனெல்லாம் பாருங்கள். நல்லா இந்த இடத்துல எல்லாம் அதிகமாக இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பெரிய மீனெல்லாம் தான் நமக்கு முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கும். ஏன்னா பெரிய மீனெல்லாம் வந்து பாருங்கள் முன்னாடி வந்து எல்லாம் சின்னதெல்லாம் பயந்துட்டு ஓடிடும் அந்த பக்கம். கிளாஸில் நமக்கு வந்து தலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து சுறா மீன் மாதிரியே நமக்கு வந்து போகிறது எல்லாமே பாருங்கள் முன்னாடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இந்த மீன் கிளாஸில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 5 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய மீனாகலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஒயிட் கலர் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து இருக்குது நமக்கு. நம்ம முன்னாடியே இந்த டனல் வழியாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வழியாக வந்து எல்லா மீனும் வந்து பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு சைடும் நம்ம அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் கலர் கலராக பாருங்கள், பெருசாக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த மீன் பாருங்கள், பால் சுறா மாதிரியே வந்து பாருங்கள், வாயெல்லாம் வந்து நீளமாக இருக்கக்கூடிய மீனெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் நம்ம 10:30க்கு உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6:30 வரைக்கும் டைமிங் இருக்குது. அந்த 6:30 வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் வந்து டைமிங் பகலில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல லீவ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறில் வந்தீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லிக்கூட பார்க்கக்கூடியதெல்லாம் சூப்பரான இடமா இருக்குது இந்த இடத்துல. இங்கே நம்ம அப்படியே முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வகையான மீன்களெல்லாம் பாருங்கள் முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது எல்லாமே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற டிசைன்கள்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கத்தில் இந்த மீன் பாருங்கள், கல்லில் ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி நல்லா செவுத்துலேயே உறைஞ்சிட்டே தான் இருக்கும் இந்த மீன்லாம். அந்த இடத்துல தீனி போட்டால் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு நெவர மாதிரி இருக்கும். பக்கத்தில் எல்லாமே முன்னாடியே விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மீன் பாருங்கள் அப்படின்னா திமிங்கல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் இருக்கிற மாதிரியே அந்த மீன் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். திமிங்கல குட்டியாட்டவே இந்த மீனெல்லாம். இந்த மீன் பாருங்கள் கிட்டத்தட்ட 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியதாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா முரட்டு மீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாஸில் நம்ம பார்க்கும்போது இங்கே வீடியோ எடுக்கல சின்ன மீனாக தான் தெரியுது. ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மீன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கே இருக்கக்கூடிய அளவுக்கு மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம ஈரோட்டிலேருந்து இங்கே வர மாதிரி இருந்ததுன்னா ஈரோட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்தில் வந்து பாருங்கள், இங்கே வந்து இறங்கிட்டு இங்கேருந்து சவக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு 35 கிலோமீட்டர் நம்ம வந்து வெளியே அவுட்டரில் வர மாதிரி இருக்கும். அவுட்டரில் பஸ்லேருந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள் மெரின் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் அருங்காட்சியம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். கடல் சார்ந்த உயிரினங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வகையான உயிரினங்களும் இங்கே வச்சுருப்பாங்க முன்னாடியே பார்க்குறதுக்கு. கலர் கலரான மீன்கள் அனைத்துமே இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் நம்ம 10 மணிக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம்னு சொல்லக்கூடியதான். கேரளாவிலே ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியம்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் இடமா இருக்கக்கூடியது இந்த மெரின் வேர்ல்டு தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கடலில் பார்க்கக்கூடிய மீன்களெல்லாம் பாருங்கள், எல்லா வகையான மீன்களும் வந்து இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு டனல் மூலிமா நம்ம வந்து கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர் கலர் மீன்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக வச்சுருப்பாங்க இங்கே பார்க்குறதுக்கே. இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிளேஸ்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடமா இருக்குது இது. குடும்பத்துடன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மெரின் வேர்ல்டு தான். Thank you for watching. Thank you friends.